வணக்கம். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தின் கூட்டறிக்கையில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கையெழுத்திட மறுத்திருப்பது இப்போது உலகளவில் பெரும் விவாதமாக மாறியுள்ளதை நாம் அறிவோம். இந்தியாவின் பகல்காம் பகுதியில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக எந்த கண்டனமும் அந்த அறிக்கையில் இடம்பெறவில்லை என்பதால் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் இந்த துணிச்சலான நிலைப்பாடு உலக அளவில் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது. இப்போது ஐரோப்பிய, அமெரிக்க மற்றும் மத்திய கிழக்கு ஊடகங்கள் இதை விரிவாக செய்தியாக வெளியிட்டு வருகின்றன. பொதுவாக இவ்வளவு கவனத்தை ஈர்க்காத ஒரு கூட்டம் இந்தியாவின் இந்த ஒரே முடிவால் உலக அளவில் விவாதிக்கப்படுகிறது. எஷிவோ கூட்டத்தில் பாகிஸ்தானில் பலூச்சிஸ்தான் விடுதலை படையினரால் நடத்தப்பட்ட சம்பவங்கள் குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்தியாவின் பகல்காம் தாக்குதல் குறித்து எந்த குறிப்பும் இல்லை. அதை கண்ட ராஜ்நாத் சிங் உடனடியாக அந்த அறிக்கையில் கையெழுத்திட மறுத்துவிட்டார். அதனால் எஸ்சிஓ கூட்டத்தின் கூட்டு அறிக்கை வெளியிடப்படவில்லை. இந்தியாவின் இந்த நடவடிக்கை சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அடியாகும். சீனா எஸ்சிஓ அமைப்பின் பெரும் செல்வாக்கு கொண்டுள்ள ஒரு நாடாகும். அப்படி இருந்தும் இந்தியா தமது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்றது இந்தியாவின் வலிமையை உலகிற்கு காட்டியுள்ளது. முன்பு இந்தியா இதுபோன்ற சர்வதேச மன்றங்களில் மென்மையான அணுகுமுறையையே கடைபிடித்து வந்தது. ஆனால் இப்போது தமது நலன்களை உறுதியாக பாதுகாக்கும் ஒரு இந்தியாவை உலகம் காண்கிறது. இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை அளிக்கும் விஷயம் என்பதில் சந்தேகமில்லை. ராஜ்நாத் சிங்கின் இந்த துணிச்சலான முடிவு இந்தியாவின் சுதந்திர வரலாற்றில் ஒரு முக்கியமான தருணமாக கருதப்படுகிறது. எந்த சர்வதேச அமைப்பிலும் தமது நலன்களுக்கு எதிராக எதையும் ஏற்க முடியாது என்பதை இந்தியா இப்போது தெளிவாக்கியுள்ளது. பல ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவின் வார்த்தைக்கு எந்த நாடும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கவில்லை. ஆனால் இப்போது சீனா பொருளாதார மற்றும் இராணுவ ரீதியாக வலுப்பெற்றுள்ளது. அதனால் பல சிறிய நாடுகள் சீனாவை பின்பற்றுகின்றன. இருந்தும் இந்தியா சீனாவின் செல்வாக்குமிக்க அமைப்பில் நின்று தமது நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தியுள்ளது. இந்த விஷயத்தில் இந்தியாவின் இந்த நடவடிக்கை உலகம் முழுவதும் உள்ள ஊடகங்கள் பெரிய தலைப்புகளாக வெளிவந்துள்ளது. இது இந்தியாவின் பிரதாபத்தை மேலும் உயர்த்தியுள்ளது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியா எந்த சூழ்நிலையிலும் தமது நலன்களை பாதுகாக்க தயாராக இருக்கிறது என்பதை இந்த நிகழ்வு உறுதிப்படுத்துகிறது. இதுபோன்ற வலுவான முடிவுகளை எடுக்கும் திறன் கொண்ட நாடுகளே உலகில் தங்கள் நலன்களை பாதுகாக்க முடியும். இன்றைய இந்தியா அந்த வலிமையை பெற்றுள்ளது. இது ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமை அளிக்கும் ஒரு விஷயமாகும். ராஜ்நாத் சிங் கூட்டத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். அவர் அந்த அறிக்கையை கவனமாக படித்து பார்த்துவிட்டு பகல்காம் தாக்குதல் குறித்து எதுவும் இல்லாததை கண்டறிந்தார். உடனே நான் இதில் கையெழுத்திட முடியாது என்று தெளிவாக திட்டவட்டமாக கோபத்தோடு கூறியுள்ளார். அவரது அந்த துணிச்சலான நடவடிக்கை உலக அளவில் பாராட்டப்படுகிறது. சீனா இந்தியாவுக்கு எதிரான தீவிரவாத செயல்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்பதை இந்த சம்பவம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்தியா இப்போது எந்த சூழ்நிலையிலும் தமது நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கும் திறனை வெளிப்படுத்தியுள்ளது. இதுபோன்ற வலுவான நிலைப்பாடுகளே ஒரு நாட்டின் சுதந்திரத்தையும் சுயமரியாதையையும் பாதுகாக்கும். இந்தியா இப்போது உலக சமூகத்தில் தமது இடத்தை உறுதியாக நிலைநாட்டிக் கொண்டுள்ளது. இந்திய மக்கள் அதை பெருமையுடன் வரவேற்கிறார்கள். ஒவ்வொரு இந்தியனும் இந்த தருணத்தை நினைவில் வைத்திருப்பார்கள். ஏனெனில் இது நமது நாட்டின் வலிமையையும் தன்னம்பிக்கையையும் உலகிற்கு காட்டிய ஒரு தருணமாகும். இதுபோன்ற துணிச்சலான முடிவுகளே இந்தியாவை உலக சக்தியாக மாற்றும். இந்தியா இனி எந்த சர்வதேச அழுத்தத்திற்கும் வளைந்து கொடுக்காமல் தமது நலன்களை உறுதியாக பாதுகாக்கும். இதுதான் புதிய இந்தியாவின் பிரதிபலிப்பாகும். இந்திய மக்கள் இந்த மாற்றத்தை பெருமையோடு வரவேற்கிறார்கள். இந்த சம்பவம் இந்திய வெளியுறவு கொள்கையில் ஒரு திருப்பு முனையாக கருதப்படுகிறது. இனி எந்த சர்வதேச அமைப்பும் இந்தியாவின் நலன்களை புறக்கணிக்க முடியாது என்பதையும் இது உறுதிப்படுத்தியுள்ளது. இந்தியாவின் இந்த வலுவான நிலைப்பாடு எதிர்காலத்தில் மேலும் பல வலுவான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும். இது இந்தியாவின் உலகளாவிய படிநிலையை மேலும் உயர்த்தும். இந்த மாற்றம் இந்தியாவை நேசிக்கும் இந்திய மக்கள் அனைவராலும் வரவேற்கப்படுகிறது. ஜெய் ஹிந்த்.